ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 7 பல் பூண்டு நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம், மிளகு, ஜீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தக்காளியையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா அரைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 4 டீஸ்பூன் போல் வெறும் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மசாலாத்தூள் இருந்துச்சுன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல புளிப்பு, உப்பு, காரம் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேனில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சுக்கோங்க. இந்த மசாலோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி இந்த மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் 2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா வதக்கும்போது, வெங்காயம் வதக்கும்போதெல்லாம் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதியணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிஞ்சு நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா கிளி மீன் எடுத்திருக்கேன். இந்த கிளி மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளெல்லாம் இதில் அந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
மீன் சேர்க்கும்போது அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை மட்டும் உருவி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், மீன்லாம் நல்லா வெந்து நல்லா குழம்பு நல்லா கொதிஞ்சு 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.